அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சுதந்திர தின கொண்டாட்டமும் சிலம்பம் தான். தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க சிலம்ப கலையை பற்றி அகத்தியர் கம்பசூத்திரம் அப்படிங்கிற நூலில் விலாவரியாக வரிசைப்படுத்தி எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னரே சிலம்பக்கலையை தோன்றியதாக அகத்தியர் வரலாறு மூலமாக தெரிய வருது. இன்னும் சொல்ல போனோம்னா மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இந்த சிலம்பம் இருக்குங்கிறது உண்மையான விஷயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா அனைத்து கலைகளிலுமே இதுதான் தாய் கலையாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. போர்க்காலத்தில் இதில் முதல் கலையாகும். காற்று, நீர், நெருப்பு, நிலம், வானம் இந்த பஞ்சபூதத்துலேயும் இந்த சிலம்பம் அடங்கும். இந்த சிலம்பத்தை கற்றுக்கிட்டவங்க உடல் வலிமையாகவும் இருப்பாங்க. மனதில் எந்த சோர்வும் இல்லாமல் மன வலிமையோட பார்க்குறதுக்கு கம்பீரமாகவும் இருப்பாங்க. அந்த காலத்தில் மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டியர், அதே போல் 15ஆம் நூற்றாண்டத்தில் சேர்ந்த புலிதேவர், இந்த அரசர்கள் எல்லாமே தங்களுடைய படையில் சிலம்பம் கற்றுக்கிறதுக்கு போர் வீரர்கள் வச்சுருந்தாங்க. சிலம்ப கலையிலேருந்து தான் அனைத்து கலைகளுமே வந்ததுங்கிறது மறக்க முடியாத உண்மையும் கூட. கம்பெடுத்து அழகாக சுற்றுற இந்த குழந்தைங்கள பார்த்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் இந்த குழந்தைங்களோட எதிர்காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வாள் வீசுறதுலேருந்து இந்த குழந்தைங்க எல்லாமே சிலம்பத்தில் அவ்வளோ ஆர்வமாக கலந்துக்கிட்டு சிலம்பத்தோட மொத்த வித்தையும் கற்றுக்கிட்டாங்க இந்த குழந்தைங்க. நிச்சயமாக அவங்களோட எதிர்காலத்தில் சிலம்பம் மறக்க முடியாத ஒரு கலையாக இருக்கும். ஆழ்வார் திருநகரில் இருக்கிற கலைஞர் உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்த இந்த சிறப்பான சிலம்பாட்டம் பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் மனதுக்கு நிம்மதியாகவும், இந்த குழந்தைங்களோட சந்தோஷம் கண்ணில் நமக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் அவங்களுடைய முகத்துலேயும் சந்தோஷம் தெரிஞ்சது. என்னதான் இருந்தாலும் தான் குழந்தை சிலம்பங்கிற ஒரு பொக்கிஷத்தை முறையாக கற்றுக்கிட்டு இந்த குழந்தைங்கள கம்பீரமாக நிற்கிறாங்க பாருங்கள். இந்த அழகு தனியாக தான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லணும். குழந்தைங்களோட எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்கணுங்கிற இந்த பெற்றோருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும், அதே போல் இந்த சிலம்பக்கலையை பிரம்மாண்டமாக பண்ணி கொடுத்த இந்த ஆசிரியருக்கும் மனதார வாழ்த்துக்களும் நம்ம சொல்லுவோம். நன்றி, வணக்கம். பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மீண்டும் ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் யாழினியன். நன்றி, வணக்கம்.